தற்போது கிடைத்த அண்மை செய்தி. திருச்சி பஞ்சப்பூரில் நாளை நடைபெறவுள்ள அதிமுக தலைமையிலான தேசிய ஜனநாயக கூட்டணியின் பொதுக்கூட்டத்தில் பிரதமர் திரு நரேந்திர மோடி பங்கேற்க உள்ள நிலையில் பொதுக்கூட்டம் நடைபெறவுள்ள இடத்தில் கலந்து பாதுகாப்பு ஏற்பாடுகள் மேற்கொள்ளப்பட்டு வருகின்றன. இது தொடர்பான விரிவான தகவல்களை தலைமைச் செய்தியாளர் ஜெயக்குமார் வழங்க கேட்கலாம். வணக்கம் ஜெயக்குமார், கூடுதல் விவரங்கள். மார்ச் 1ஆம் தேதி திருச்சி பஞ்சப்பூரிலே நடைபெற இருக்கக்கூடிய அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தின் தலைமையிலான தேசிய ஜனநாயக கூட்டணியுடைய மாபெரும் எழுச்சி பொதுக்கூட்டத்தில் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்துடைய பொதுச் செயலாளரும் சட்டமன்ற எதிர்க்கட்சி தலைவரும் முன்னாள் முதலமைச்சருமான புரட்சி தமிழர் எடப்பாடி கே பழனிசாமி அவர்கள், அதே போன்று பாரத பிரதமர் நரேந்திர மோடி, அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தின் தலைமையிலான தேசிய ஜனநாயக கூட்டணியுடைய தலைவர்கள் பங்கேற்று மாபெரும் எழுச்சி உரை ஆற்றவிருக்கிறார்கள். அதற்கான ஏற்பாடுகள் பிரம்மாண்டமாக தயாராகி வருகிறது. திருச்சி மாநகரமே இன்றைக்கு விழாக்கோலம் பூண்டிருக்கிறது. மலைக்கோட்டை நகரம் என்று அழைக்கப்படக்கூடிய திருச்சி மாநகரிலே அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தின் தலைமையிலான தேசிய ஜனநாயக கூட்டணியுடைய மாபெரும் எழுச்சி பொதுக்கூட்டமானது நாளை நடைபெறவிருக்கிறது. நாளை மாலை நடைபெற உள்ள இந்த பொதுக்கூட்டத்திற்கு பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் அதாவது ஹெலிகாப்டர் மூலமாக இறங்குவதற்கான ஏற்பாடுகள் பிரம்மாண்டமான முறையிலே தயார் செய்யப்பட்டிருக்கிறது. தேசிய ஜனநாயக கூட்டணியுடைய தலைவர்கள் பங்கேற்று மேடையிலே சிறப்புரை ஆற்றுவதற்கான ஏற்பாடுகள் எல்லாம் பிரம்மாண்டமான முறையிலே தயார் செய்து வருகிறார்கள். குறிப்பாக மேடையிலே அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்துடைய நிறுவன தலைவர் பாரத ரத்னா புரட்சி தலைவர் எம்ஜிஆர், புரட்சி தலைவி அம்மா, அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்துடைய பொதுச் செயலாளர் புரட்சி தமிழர் எடப்பாடி கே பழனிசாமி அவர்கள், பேரறிஞர் அண்ணா, அதே போன்று பாரத பிரதமர் நரேந்திர மோடி, கூட்டணி கட்சிகளைச் சேர்ந்த தலைவர்களுடைய புகைப்படங்கள், கட்டவுட்டுகள், கழகத்தினுடைய கொடிகள், கூட்டணி கட்சியினுடைய குழு என பிரம்மாண்டமான முறையில ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கிறது. அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தின் தலைமையிலான தேசிய ஜனநாயக கூட்டணியினுடைய மாபெரும் எழுச்சி கூட்டத்திலே பங்கேற்பதற்காக நாளை 4:30 மணிக்கு டெல்லியில் இருந்து தனி விமானம் மூலமாக பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் திருச்சி வருகிறார்கள். பின்னர் அங்கிருந்து ஹெலிகாப்டர் மூலமாக பஞ்சப்பூரில் நடைபெறக்கூடிய மாபெரும் எழுச்சி பொதுக்கூட்டத்திலே பங்கேற்பதற்காக வருகிறார்கள். அதற்கான ஏற்பாடுகள் எல்லாம் தயார் நிலையில இருக்கிறது. இந்தியன் ஆயில் கார்பரேஷன் மற்றும் தேசிய நெடுஞ்சாலை ஆணையம் சார்பிலே அரசு விழாவிலே கலந்து கொள்வதற்காக பல்வேறு திட்ட பணிகள் அந்த பகுதியில், குறிப்பாக ஹெலிகாப்டர் இறங்குவதற்கும், அதே போன்று அந்த குறிப்பாக நம்ம ஏற்கனவே குறிப்பிட்டது போல இந்திய ஆயில் கார்பரேஷனுடைய நிகழ்ச்சி, அதே போன்று தேசிய ஆணையத்தின் சார்பில் நடைபெறக்கூடிய அரசு விழாவிலே கலந்து கொண்டு பல்வேறு திட்டங்களுக்கு பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் அடிக்கல் நாட்டவிருக்கிறார். தொடர்ச்சியாக அந்த பிரம்மாண்டமான எழுச்சி பொதுக்கூட்டத்திலே பாரத பிரதமர் நரேந்திர மோடி பங்கேற்று எழுச்சி உரை ஆற்றவிருக்கிறார். அதனைத் தொடர்ந்து அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்துடைய பொதுச் செயலாளர் புரட்சி தலைவர் எடப்பாடி கே பழனிசாமிக்கும் அந்த மாபெரும் எழுச்சி பொதுக்கூட்டத்திலே எழுச்சி உரை ஆற்றவிருக்கிறார்கள். கூட்டணி கட்சியைச் சேர்ந்த தலைவர்களும் எழுச்சி உரை ஆற்றவிருக்கிறார்கள். இந்த பொதுக்கூட்டத்திலே மாலை 6:30 மணி முதல் 7:30 மணி வரை நடைபெறவிருக்கிறது. இதனை முடித்துக் கொண்டு அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்துடைய தேசிய ஜனநாயக கூட்டணியுடைய மாபெரும் எழுச்சி கூட்டத்தை முடித்துக் கொண்டு பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் திருச்சியிலிருந்து விமான நிலையம் மூலமாக நேராக டெல்லி செல்லவிருப்பது குறிப்பிடத்தக்கது. இதற்காக திருச்சி மற்றும் பஞ்சப்பூர் பகுதி முழுவதுமாக உச்சகட்ட போலீஸ் பாதுகாப்பு வலயத்திலே கொண்டு வரப்பட்டிருக்கிறது. மார்ச் 1 ஏற்கனவே அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தின் தலைமையிலான தேசிய ஜனநாயக கூட்டணியுடைய மாபெரும் எழுச்சி பொதுக்கூட்டம் கூடல்மா நகர் என்று சொல்லக்கூடிய, தூங்கா நகரம் என்று சொல்லக்கூடிய, சங்கம் வைத்து தமிழ் வளர்த்த மதுரையிலே மாபெரும் எழுச்சி பொதுக்கூட்டமானது பல லட்சக்கணக்கான மக்கள் மத்தியிலே நடைபெற்றது. அதற்கு முன்பதாக செங்கல்பட்டு மாவட்டம் மதுராந்தகத்திலே முதலாக அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய தேசிய ஜனநாயக கூட்டணியுடைய தலைமையிலான மாபெரும் எழுச்சி கூட்டமானது நடைபெற்றது. இன்றைக்கு தமிழகமே திரும்பி பார்க்கிற அளவில் மட்டுமல்லாது இந்திய அளவிலே திரும்பி பார்க்கக்கூடிய, உலக அளவிலே திரும்பி பார்க்கக்கூடிய மாபெரும் கூட்டணியை அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தின் தலைமையிலான தேசிய ஜனநாயக கூட்டணியுடைய கூட்டணி அமைந்திருக்கிறது. தேசிய ஜனநாயக கூட்டணியிலே அங்கம் வகிக்கக்கூடிய குறிப்பாக பாஜக, அதே போன்று பாமக, அதே போன்று அமமுக, தமிழ் மாநில காங்கிரஸ் இருக்கக்கூடிய ஜி.கே. வாசனுடைய கட்சி, ஐஜேகே கட்சி, அதே போன்று தமிழர் முன்னேற்ற கழகம், புரட்சி பாரதம் கட்சி, பெருந்தலைவர் மக்கள் கட்சி உட்பட பல்வேறு கட்சியைச் சேர்ந்தவர்கள், பார்வர்ட் பிளாக் கட்சியைச் சேர்ந்தவர்கள், ஏராளமானோர் இந்த கூட்டணி கட்சியைச் சேர்ந்த தலைவர்களும் இந்த மேடையிலே அரங்கேறி இந்த மேடையிலே எழுச்சி உரை ஆற்றவிருக்கிறார்கள். தமிழகத்திலே ஆளுகிற திமுக அரசு மக்கள் விரோத அரசாக இருக்கிறது. 2021 சட்டமன்ற தேர்தலிலே திமுக அரசு கொடுத்த வாக்குறுதிகளை ஒன்றை கூட இன்றைக்கு முழுமையாக நிறைவேற்றவில்லை. குறிப்பாக மக்கள் மத்தியிலே ஏமாற்றக்கூடிய, மக்களுக்கு மிகப்பெரிய துரோகத்தை இழைத்து விட்டதாக தமிழகத்திலே இருக்கக்கூடிய மக்கள் ஆளுகிற திமுக அரசை அரியணையிலே இருந்து அகற்ற வேண்டும் என்று
துடிப்போடு இருந்து கொண்டிருக்கிறார்கள். நாம் பார்க்கக்கூடிய காட்சி திருச்சி பஞ்சப்பூரிலே பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் ஹெலிகாப்டர் மூலமாக திருச்சி விமான நிலையத்திலிருந்து பஞ்சப்பூர் பகுதியிலே இறங்குவதற்காக அந்த விமான நிலைய ஹெலிகாப்டர் இறங்குதளம் அமைக்கப்பட்டிருக்கக்கூடிய பகுதியை பார்த்திருக்கிறோம். அந்த பகுதியிலும் அதிமுக தலைமையிலான தேசிய ஜனநாயக கூட்டணியுடைய தலைவர்களுடைய பதாதைகளும் கட்டவுட்டுகளும் வரவேற்பு பலகைகளும் கழகத்தினுடைய கொடிகளும் அங்கே வைக்கப்பட்டிருக்கிறது. அதே போன்று சாலையினுடைய இரு மருங்கிலும் ஏராளமான கொடிகள் நடப்பட்டிருக்கின்றன. அதே போன்று பச்சை பசேல் என்று தோரண வாயில்கள் அமைக்கப்பட்டிருக்கிறது. அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்துடைய மாபெரும் கூட்டணியுடைய தேசிய ஜனநாயக கூட்டணி மாபெரும் எழுச்சி பொதுக்கூட்டமாக திருச்சி பஞ்சப்பூரிலே நடைபெற உள்ள கூட்டத்திற்கு பல லட்சக்கணக்கான மக்கள் கூடவிருக்கிறார்கள். அதற்காக பிரத்யேகமான அரங்குகள் அமைக்கப்பட்டிருக்கிறது. வெயில் கடுமையாக இருக்கும் என்பதால் மக்கள் வெயிலில் சிரமப்படக்கூடாது என்பதற்காக உள் அரங்கங்கள் போல மிகப்பெரிய பிரம்மாண்டமான கொட்டகைகள் அமைக்கப்பட்டிருக்கின்றன. அதற்கு உள்ளே தேவையான குடிநீர், அதே போன்று கழிப்பறை வசதிகள், அத்தியாவசியமாக இருக்கக்கூடிய ஆம்புலன்ஸ், அதே போன்று தீயணைப்புத்துறை வாகனங்கள் எல்லாம் தயாரிலேயே வைப்பதற்கான ஏற்பாடுகள் தீவிரப்படுத்தப்பட்டிருக்கிறது. திருச்சி மாநகரம் முழுமையாக போலீசாருடைய கட்டுப்பாட்டில் கொண்டு வரப்பட்டிருக்கிறது. அதே போன்று மத்திய போலீசாரும் முழுமையாக கண்காணித்து வருகிறார்கள். மத்திய போலீஸ் பாதுகாப்பு படை குறிப்பாக முழுமையான கட்டுப்பாட்டிற்குள்ளே திருச்சி கொண்டு வரப்பட்டிருக்கிறார். விமான நிலையத்தில் இருந்து திருச்சி பஞ்சப்பூர், அதே போன்று மாநாடு நடக்கக்கூடிய பகுதியின் அனைத்துமே மிகப்பெரிய அளவில் காவல்துறையினுடைய கட்டுப்பாட்டிலே இருந்து வருகிறது. அதற்கான ஏற்பாடுகள் பிரம்மாண்டமான முறையிலே தயாராகி வருகிறது. தமிழகத்திலே 3வது மாபெரும் எழுச்சி கூட்டம் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தின் தலைமையிலான தேசிய ஜனநாயக கூட்டணியுடைய எழுச்சி கூட்டம் திருச்சி பஞ்சப்பூரிலே நடைபெறவிருப்பது குறிப்பிடத்தக்கது. நாம் பார்க்கக்கூடிய இந்த காட்சி பிரம்மாண்டமான முறையிலே அதற்கான பொதுமக்கள் தொண்டர்கள் அமர்வதற்கான ஏற்பாடுகள் தயாராகி வரக்கூடிய அந்த காட்சிகளைத்தான் நாம் பார்த்துக் கொண்டிருக்கிறோம். உதயஸ்ரீ, கூடுதல் விவரங்களுக்கு நன்றி ஜெயக்குமார்.